ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். மயான சூறை படூரில் இருக்க அங்காளம்மன் கோவிலில் எப்படி நடக்குது, மற்றபடி எல்லா ஆலயத்தில் இருந்தும் எப்படி எல்லா அம்மனும் ஒன்று சேர்றாங்க, அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இந்த ஆலயம் படூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஆலயம் ஓஎம்ஆர் சாலையில் அமைஞ்சிருக்கு. மயான சூறை இங்கே எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலயம் கிராம தேவதையாக இந்த படூரில் அமைஞ்சிருக்க ஆலயம். திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மயான சூறை இதுதான் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷமாக நடக்கக்கூடியது. இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். முக்கியமாக பில்லி சூனியம் நெகட்டிவ் அதை மாதிரி தாட் இருக்கவங்க இங்கே வந்து திருநங்கையர் அவங்க ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு சுற்றிட்டு அவங்க காலில் மிதிப்பாங்க. தலையில், அடுத்தது 2 ஷோல்டரில் இல்லை இந்த கால் எல்லாத்துலேயும் இப்படி சுற்றிட்டு மிதித்து போடும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன், திருஷ்டி இதெல்லாம் போகும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் இந்த ஆலயத்துக்கு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து லைனில் நிற்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபேமஸான கோவில் சொல்லிட்டு. இங்கே நிற்கக்கூடிய இந்த லைன் முழுக்கவே சுற்றி போடுறதுக்காக நிற்கிறவங்க. கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோன்னும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படி அலைமோதும். ரொம்ப குறுகிய ஒரு சின்ன குனிஞ்சிட்டு உள்ளே போகிற மாதிரி. அந்த காலத்தில் கோவில்கள் கிராம தேவதைகள்னும் போது குட்டி குட்டியாக தானே கட்டியிருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு வழியில் போகிறோன்னும் பொழுது சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கும் அதே வழியாக தான் வரணும். ஆனால் சுவாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாசல்லையே நமக்கு தேங்காய், பூ, பழம் விற்குது. முக்கியமாக இங்கே எலுமிச்சம் பழங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விற்குது. நம்ம வாங்கிட்டு வரணுன்னே அவசியம் இல்லை, இங்கேயே வாங்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட சுற்றி போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அங்காளம்மன் ஆலயம் போகும்பொழுது இதை மாதிரி எலுமிச்சம் கனிகள் வாங்கி உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எல்லா மக்களும் செய்கிறாங்களே நம்மளும் செய்வோம்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு பழத்தை வாங்கி இவங்கக்கிட்ட வந்து சுற்றி போட்டுவிட்டேன். கையில் ஒரு பெரம்பு மாதிரி வச்சுருந்தாங்க, அதை நம்ம தலையில் இப்படி இப்படி தட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பெரியவங்கன்னும் போது கண்டிப்பாக அதில் ஒரு சக்தின்றது இருக்க தான் செய்யும். இவங்கக்கிட்ட நம்ம சுற்றி போட்டுக்கிறோம் போது உடம்பு வலி, கை கால் வலி இதெல்லாமும் போயிடும் அப்படின்னாங்க. ஸோ எப்படியோ நம்ம வந்த வேலையை முடித்தாச்சு. அடுத்தபடி கோவிலுக்குள்ளே போகிறோன்னும் பொழுது நிறைய மக்கள் இந்த சூலத்தில் பழங்கள் செருகிறது, அடுத்தது தீபம் ஏற்றுறது, கற்பூரம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. அது ஜெகஜோதியாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. தீச்சட்டி வச்சுருக்கா மாதிரி அந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா புகையாயிடுச்சு. அவ்வளோ பக்தர்கள் வந்திருந்தாங்க. நான் போன டைமில் தான் சுவாமி அலங்காரம் பண்ணிவிட்டு வீதி உலாவுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இப்போ தயார்படுத்திட்டு வீதி உலா வந்துட்டு படூர் ரவுண்டானா கிட்ட வந்துடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அங்காளம்மன் மட்டும் கிடையாது, அந்த சாலை முழுக்க இருக்கிற எல்லா ஆலயங்களில் இருக்க அம்மனும் பார்த்திங்கன்னா வரிசையில் நின்றுட்டுருப்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க அம்மன்லாம் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு 6-6:30 இங்கே கூத்து ஆடுவாங்க. இந்த வதம் செய்கிற மாதிரி, பார்வதி தாயார் வதம் செய்கிற மாதிரி, காளி இதெல்லாம் வந்து சுற்றி சுற்றி வரா மாதிரி அந்த நடனமெல்லாம் துவங்கின பிறகு ஒவ்வொரு வாகனமாக இந்த வழியாக சுற்றிட்டு வந்து இங்கே ஒரு மயானம் பெருசாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயான சூறை விடுவாங்க. படூர் ரவுண்டானா கிட்ட நல்ல ஒரு 6 மணி அளவில் எல்லா சுவாமிகளும் பார்த்திங்கன்னா வரிசையில் வந்து நின்னாச்சு. இந்த நேரத்துக்கு வரணும்போது இந்த ஓஎம்ஆர் சாலையில் என்னென்ன அம்மன் கோவில் இருக்குது, என்ன அம்மன் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லா அம்மனையும் இந்த ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கலாம். ஆலயத்தில் இருக்க அம்மன் அலங்காரம் செய்துட்டு வராங்க, உற்சவமூர்த்தி அதை மாதிரி பார்க்குறோம். ஆனால் நிறைய வேண்டுதல்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க இப்போ கார் வாங்கணும், டெம்போ வாங்கணும், ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஆசை இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும். அதை மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கன்னும் பொழுது அவங்க முதுகில் பார்த்திங்கன்னா ஒரு அலகு மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு கொக்கியில் மாட்டிட்டு அவங்க வாங்கின அந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வருவாங்க. அதை இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்தபடி இங்கே ராயல் என்ஃபீல்டில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் சிவன் பார்வதி அமர்ந்துட்டு இருக்க மாதிரி. சுற்றி எல்லா அம்மனும் பார்த்திங்கன்னா நம்ம கன்னிகைகள் சொல்லுவோம் பாருங்கள், அதை மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி சுத்த வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. முக்கியமாக பார்க்கும்பொழுது சிவன் வந்து பார்வதி தாயாரை ராயல் என்ஃபீல்டில் கூட்டிகிட்டு போகிறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் செய்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல
ஒரு மாடலாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தாயாரை கூட்டிகிட்டு போகிறது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக பார்த்திங்கன்னா திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்தால் மாதிரி நந்தி வாகனத்தில் போவாரா சிவபெருமான்? இப்போ தான் எல்லாம் புது புது வாகனம் வந்திருக்கு, இதில் நம்ம சிவனையும் பார்வதி தாயாரையும் ஏற்றி அமர வைப்போம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக திங்க் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்கறதால இந்த அம்மன் பார்த்திங்கன்னா அழகாக அப்படி சுற்றிட்டு வராங்க. ஸோ நம்ம இங்கே நிற்கிறோன்போது ஒவ்வொரு அம்மனையும் தரிசிக்கலாம். பார்த்த உடனே மிட்டாய் கடையை முறைச்சி பார்க்குற மாதிரி அங்கே சிவன் பார்வதி தாயார் அவங்க அழகை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த வாகனத்தில் அமர்ந்துட்டு சிவபெருமான் இப்படி கையை வச்சிட்ருக்காரு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த வித்தியாசமான ஒரு சிந்தனை. ஸோ இதையே நம்ம பார்த்துட்ருக்கோமே, அப்படியே நம்ம நகர்ந்து போயிட்டு அங்கே வேறு என்னென்னலாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நான் மயான சூறை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி நடத்துவாங்க அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. மற்றபடி மயானத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் போவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் அங்கெல்லாம் போகிறதுனா, அதனால் அங்கே மட்டும் நான் போகவே இல்லை. ஜஸ்ட் இங்கே என்னென்ன சுவாமியெல்லாம் வருதோ அதை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை பேர் அந்த மயான சூறை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த மயான சூறை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே சிவன் பார்வதி அமர்ந்திருக்க அந்த அழகு ரொம்பவே அழகாக இருக்குல்ல, இதுவும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ கதை பேசிகிட்டு இருக்கோமே, இந்த மயான சூறை ஏன் விடுறாங்க? இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த கதைக்கு நம்ம போகலாம். மயான சூறை இது அங்காளம்மன் அவங்கள மையப்படுத்தி அமையக்கூடியது. அங்காளம்மன் பார்வதி தாயாரோட ஒரு அம்சமாக விளங்கக்கூடியது தான் அங்காளம்மன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வமாக அங்காளம்மன் இருக்காங்க. சென்னையில் நம்ம பல இடங்களில் அங்காளம்மன் பார்க்க முடியும். முக்கியமாக மேல்மலையனூர் அங்காளம்மன் நம்ம அங்கே தரிசிக்கிறோம் பாருங்கள். அந்த அம்மனுக்கு அமாவாசை தோறும் ஊஞ்சல் சேவை நடக்கும். அங்கே வர பக்தர்கள் இரவு தங்கிறது, அதை மாதிரி என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். குழந்தை வரம் கிடைக்கிறது, அடுத்தது திருமண தடை போகிறது, எல்லாமே நடைபெறும். நிறைய பேருக்கு மேல்மலையனூரில் இருக்க அங்காளம்மன் குலதெய்வமாக இருக்காங்க. சரி, அங்காளம்மன் எப்படி உருவானாங்க அந்த கதைக்கு வருவோம். சிவபெருமான் அவர் பார்த்திங்கன்னா பிரம்மதேவனோட 5வது தலையை கொய்துடுறார். அது என்ன 5 தலை? எல்லாருக்குமே 4 தலை தான் தெரியும். பிரம்மதேவன் ரொம்ப அகந்தையில் இருக்கும் பொழுது அவரோட 5வது தலையை சிவபெருமான் பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. அதை மாதிரி வெட்டும் பொழுது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. பிரம்மனோட அந்த 5வது தலை ஒரு மண்டை ஓடு மாதிரி சிவபெருமானோட கையில் அமர்ந்துடுது. அந்த அமர்ந்த மண்டபத்துக்குள்ளே ஏன்னா உணவு போட்டால் உடனே பார்த்திங்கன்னா காலி ஆகிடுது. சிவபெருமானுக்கு பசியும் அதிகமாகிடுது. அந்த கையில் இருக்க ஓடை அவரால் கீழையும் தள்ள முடியல. எந்த உணவை போட்டாலும் பார்த்திங்கன்னா இழுத்துகிட்டே இருக்குது. இதை மாதிரி இருக்கும்போது சரி நம்ம சிவபெருமானை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அன்னபூரணி தாயார் அவங்க அதில் உணவு விட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ உணவு விட்டாலும் காலி ஆகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் அங்காளம்மன் அவங்க ஒரு அவதாரம் எடுத்து மயானத்தில் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை வர செய்துட்டு நிறைய உணவுகளை வானத்தை நோக்கி வீசுகிறாங்க. அந்த உணவை பிடிக்கிறதுக்காக சிவபெருமான் கையில் இருக்க அந்த பிரம்மதேவனோட 5வது தலையோட அந்த ஓடு பார்த்திங்கன்னா அந்த உணவை நோக்கி ஓடுது. அதை மாதிரி ஓடும் பொழுது சிவபெருமான் கிட்ட இருக்க அந்த கையில் இருக்க ஓடும் அகன்றது, அவரோட அந்த பிரம்மஹத்தி தோஷமும் போயிடுது. இதை மாதிரி அங்காளம்மன் அந்த உணவை மேலே வீசி எறிகிறாங்க பாருங்கள். இதை மாதிரி அந்த மயானத்தில் அவங்க சூற விட்டது தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மயான சூறைன்னு சொல்லிட்டு இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இதை மாதிரி பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக அமைந்த ஒரு அவதாரம் தான் அங்காளம்மன் அவதாரம். அதை மையப்படுத்தினது தான் இந்த மயான சூறை. அவங்க மேலே பார்வதி தாயார் உணவை போட்டதால் பிரம்மனோட அந்த 5வது தலை உணவை நோக்கி பறந்தது. இவரும் அப்பா நம்மக்கிட்ட இருந்து அந்த தலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் பெருமூச்சு விட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து வந்தார். இதே மாதிரி தான் இங்கே வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய உணவுப் பொருட்கள் கொழுக்கட்டை தான் நிறைய நான் பார்த்துருக்கேன் கொண்டு வருவாங்க. இதை மாதிரி கிளம்பும்போது அந்த உணவுகளை மேலே தூக்கி போடுவாங்க. அந்த உணவுகளை நோக்கி இவங்களுக்கு தேவையில்லாத அந்த விஷயங்கள் போகும் அப்படின்னும் பொழுது இவங்கக்கிட்ட இருக்க அந்த தோஷங்கள் விலகும், பாவங்கள் விலகும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்வதி தாயார் தூக்கி போடும்போது சிவபெருமானுக்கு நல்லது நடந்ததோ
அதே மாதிரி இவங்க தூக்கி எறியும் பொழுது இவங்க கிட்ட இருக்க அந்த தீமைகள் எல்லாம் வானத்தை நோக்கி பறக்கும். அதனால் அந்த தீமைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் அதை மாதிரி எல்லாமே விலகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதனால தான் இந்த மயான சூறை விடும் பொழுது கூடையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுண்டல், கொழுக்கட்டை, அடுத்தது நிறைய நம்ம வீடுகளில் காய்கறிலாம் இப்போ விவசாயம் செய்கிறாங்கன்னும் போது அதையும் கொஞ்சம் கொண்டு வருவாங்க, கட் பண்ணி போட்டு அதையும் பார்த்திங்கன்னா தூக்கி போடுவாங்க. அப்போ விவசாயம் நல்லா அவங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மாதிரி கருத்து மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மயான சூறையை பற்றி நிலவுது. ஸோ எப்படி இருக்கோ, நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாச்சு, எலுமிச்சை பழமும் சுற்றி போட்டாச்சு. அடுத்தது ஒவ்வொரு சுவாமியாக கிளம்பி போகிறத அந்த ரவுண்டனா கிட்டேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அவங்க முதுகில் கொத்தி வச்சுருக்கிற அந்த கொக்கி வழியாக இந்த வாகனத்தெல்லாம் இழுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். மேலே இங்கே பார்க்குறீங்களே, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதில் தொங்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து இப்போ அந்த மயான சூறைக்கு போகிறாங்க பாருங்கள், அப்போ வரையும் இதே மாதிரி தான் தொங்கிட்டே போவாங்க. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னா இது மாதிரி க்ரேன் இருக்குது பாருங்கள் பெருசாக, இதை வாடகைக்கு எடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி அதில் தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் காட்டணும் அவங்க பக்தியில் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ரேன் வாடகைக்கு எடுத்து பண்ணுவாங்க. சில பேர் ஆட்டோ இருக்குது பாருங்கள், இதை முதுகில் கட்டி இழுப்பாங்க. ஸோ அவங்களோட சொந்த ஆட்டோ வாங்கிட்டோமேனு அது வேண்டுதலுக்காக இழுப்பாங்க. டெம்போ கட்டி இழுப்பாங்க. அடுத்தது ஒரு மினி வேன் ஒன்று இருந்தது, அதையும் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு பக்தியோட வெளிப்பாடு தான். வேண்டிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறிடுது. அதனால் அவங்க அந்த நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. நான் இப்போ வந்திருந்தப்போ 5 க்ரேன்கள் இதை மாதிரி வந்திருந்தது. ஸோ அடுத்தது ஒரு ரவுண்டாக ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு 4 பேர் கட்டி இதே மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த சக்கரமும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 பேர் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மாதிரி தொங்கும். முதுகில் நம்ம ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த கொக்கியில் மாட்டிட்டு தொங்குவாங்க. எந்த அளவுக்கு வலி இருக்கும் பாருங்கள். இருந்தாலும் இவங்க 4 மணிக்கு மாட்டினதுலேருந்து இந்த மயான சூறை அவங்க மயானத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7:30 8 மணி ஆகிடும். அது வரையும் இதே மாதிரி தான் தொங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ நேரம் இப்படி தான் தொங்குறாங்களோ அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா மனதளவிலான ஒரு பக்தியின் வெளிப்பாடு தான். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இதை மாதிரி நம்மளை வர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தங்களோட ஆழமான அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக இவங்க இதை மாதிரி வருத்திக்கிறாங்க. இல்லை வேண்டுதல் நிறைவேற்றிட்டாங்க, அதுக்காக நம்ம நேர்த்தி கடன் செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கருத்துக்கள் வெளியிடுறது, தவறாக பேசுகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பக்தியில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பம் போல் அவங்க சுதந்திரத்துக்கு நம்ம தலையிடக்கூடாது. அதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா என் கூட வந்திருந்தவங்க பார்த்திங்கன்னா இதை மாதிரி தொங்குறாங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அவங்க தொங்குறாங்க, அவங்க வேண்டுதல், இவங்க எதுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை மாதிரி பக்தி அவங்கவங்க விருப்பம். சில பேர் சாப்பிடாம நாள் முழுக்க இருந்துட்டு இந்த மயான சூறை பார்த்த பிறகு விரதம் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்தியின் வெளிப்பாடு. ஸோ எது எப்படி இருக்கோ, ஒவ்வொருத்தரோட பக்தியும் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போகுதுன்னே சொல்லலாம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அந்த ரவுண்டானா கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வாகனமாக இப்போ பார்த்திங்கன்னா கிளம்ப துவங்குது. இவ்வளோ நேரம் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க கூத்தாடுவாங்க. அது மாதிரி ஆடின பிறகு எல்லாருமே போவாங்க. இன்றைக்கி இரவு அங்காளம்மன் ஆலயத்தில் கூத்து திருவிழாவும் நடைபெறும். ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி கிராமங்களில் நடக்குதோ அதே மாதிரி. இப்போ இந்த வழியாக போயிட்டு அங்காளம்மன் கோவில் பார்த்தோம் பாருங்கள், அந்த வழியாக வந்துட்டு மயான சூறைக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வித்தியாசமான ஒரு அனுபவம். என்னோடய கண்ணு முழுக்க இந்த புல்லட்டில் போகிற சிவபெருமான் மேலே, பார்வதி மேலே தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃபி எடுத்துக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மயான சூறை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ஒரு புதுவிதமான அனுபவம் அப்படின்னும் பொழுது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் எதனா சொன்னால் தான் நம்ம சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.